விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய தில்லியம்பலம் தரணிதரன். ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆசிய கிண்ண போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இடம்பெற்று வருகின்ற போது இந்த போட்டிகளில் எந்த அணி இறுதிப் போட்டிக்கு செல்ல போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. வருகின்ற 28ஆம் தேதி இறுதிப் போட்டியிலே எந்த அணி விளையாடப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இது 17வது ஆசிய கிண்ணம் என்பது உங்களுக்கு தெரியும். 16 தடவைகள் இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்கின்ற போட்டிகளிலே இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கிறது. 8 தடவைகள் இந்தியாவிடம் கிண்ணம் இருக்கிறது. 6 தடவைகள் இலங்கையிடமும் 2 தடவைகள் தான் பாகிஸ்தான் கிண்ணத்தை வென்றிருக்கின்றன. இம்முறையும் கிண்ணத்தை வெல்லவல்ல முதல் தெரிவு அணியாக இந்தியா தான் அதிகமாக தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் ஆப்கானிஸ்தான் முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டிருந்தது. இப்போது இந்திய பாகிஸ்தான் அல்லது இலங்கை இந்த அணிகளில் ஏதாவது 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் இலங்கையையும் பாகிஸ்தானையும் விட பங்களாதேஷ் இந்த சூப்பர் போவிலே ஒரு ஆட்டத்திலே வெற்றி பெற்று தாங்களும் இந்த போட்டியிலே இருக்கிறோம் என்பதை காண்பித்திருக்கிறார்கள். ஆக இன்று ஒரு முக்கியமான போட்டி இருக்கிறது. இது தோற்றுப்போன 2 அணிகளுக்கு இடையிலான ஆட்டம். தோற்றுப்போன 2 அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் என்று சொன்னால் சூப்பர் போவுக்கு இந்திய மற்றும் இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய அணிகள் தேர்வாகியிருந்தன. இந்த சூப்பர் போவிலே இதுவரைக்கும் 2 ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. முதல் ஆட்டத்திலே இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் விளையாடிய போது பங்களாதேஷ் வென்றிருக்கிறது. 2வது ஆட்டத்திலே இந்திய, பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய போது இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று சூப்பர் போவினுடைய இன்னும் ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் தோற்றுப்போன 2 அணிகள் தங்களுக்கு இடையிலே முட்டி மோத போகின்றன. இலங்கையும் பாகிஸ்தானும் முட்டி மோத போகின்றன. இந்த போட்டி அபுதாபி மைதானத்திலே இலங்கை நேரப்படி 7 மணிக்கு 8 மணிக்கு இடம்பெறப் போகிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. துபாய் மைதானத்தை விடவும் அபுதாபி மைதானத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மைதானத்திலே மொத்தமாக 97 ஆட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 97 ஆட்டங்களிலே சேசிங் செய்திருக்கின்ற அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கே பனிப்பொழிவுகளினுடைய தன்மை இருக்கிறது. இந்த டியூவை காரணம் காட்டிக்கொண்டு 2வதாக பந்து வீசுகின்ற அணி கொஞ்சம் சிரமத்தை தான் எதிர்கொள்கிறது. துபாயிலும் அப்படித்தான் இருந்தது. ஆகவே சேசிங் செய்கின்ற அணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. 97 2020 ஆட்டங்களிலே 45 ஆட்டங்கள் முதலில் துடுப்படுத்த ஆடிய அணியும் 52 ஆட்டங்களை 2வதாக துடுப்படுத்த ஆடிய அணியும் வென்றிருக்கின்றன. ஆகவே சேசிங் செய்வது இங்கே சாதகமானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. முதல் இன்னிங்ஸுக்கான அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை என்று சொல்லி பார்த்தால் 137 தான் காணப்படுகிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. இதை தாண்டி இந்த 2 அணிகளும் இலங்கையும் பாகிஸ்தானும் இதுவரைக்கும் 23 ஆட்டங்களிலே விளையாடி இருக்கின்றன. 2020 போட்டிகளிலே 13 ஆட்டங்களை பாகிஸ்தான் வென்றிருக்கிறது, 10 ஆட்டங்களை இலங்கை வென்றிருக்கிறது. ஆனால் இறுதியாக விளையாடிய 5 ஆட்டங்கள் என்று சொல்லி தேடி பார்த்தால் இலங்கையினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. இறுதியாக விளையாடிய 3 ஆட்டங்களிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 போட்டிகளில் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதை விடவும் தோற்றுப்போன 2 அணிகள் என்கின்ற காரணத்தால் அதீதமான அழுத்தத்தோடு இவர்கள் விளையாடுவார்கள். ஏனென்றால் இன்றைய போட்டியில் தோற்று போனால் இவர்கள் தொடரில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு அபாயகரமான சமீட்சை காணப்படுகிறது. பாகிஸ்தான் தோற்றாலும் பாகிஸ்தான் தொடரிலிருந்து வெளியேறிவிடும். இலங்கை தோற்றாலும் இலங்கையின் தொடரிலிருந்து வெளியேறிவிடும். இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது தானே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் சொந்தமான தங்கள் காலில் நின்று, சொந்த தயவில் நின்று இறுதிப் போட்டியை அடைய வேண்டுமாக இருந்தால் இன்றைய போட்டியை தோற்கக்கூடாது. இன்றைய போட்டியை இவர்கள் தோற்று போவார்களாக இருந்தால் அது எந்த அணி தோற்றாலும் அந்த அணிக்கு இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இல்லாமல் போவதற்கான ஒரு நிலைமையே தான் இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஏனென்றால் சில வேளைகளில் இன்றைய போட்டியில் தோற்று போகின்ற அணிக்கு இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு இல்லையா என்று சொல்லி நீங்கள் மறுபுறத்திலே கேட்கலாம். மறுபுறத்திலே கேட்கின்ற போது அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு அணி புள்ளிப்பட்டியலிலே முன்னிலையில் இருக்கும். மற்ற அணிகளெல்லாம் தலா ஒவ்வொரு போட்டிகளிலே வெற்றியை பெற்று அவர்களுடைய புள்ளி என்பது ஒரே சமமாக இருக்கும். ஆகவே நிகர ஓட்டவேக சராசரியின் அடிப்படையில் சில வேளைகளில் ஒரு வாய்ப்புகள் இன்று தோற்று போகின்ற அணிக்கு உருவானாலும் கூட மற்றும்படி இன்று தோற்பது என்பது தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது.
பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. இந்தியா 4 பிடிகளை தவறவிட்டிருந்தது. இதன் காரணத்தால் 171 ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டாலும் கூட ஃபக்கார் ஜமான் மற்றும் ஃபர்ஹான் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்தமை அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விடயத்தை கொடுத்திருந்தது. அதுவே தொடரும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இன்றும் அதுவே தொடரும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் மிடில் ஆர்டர் என்பது இருக்கிறதா என்று சொல்லி கூட தேடி பார்க்க முடியாத அளவிற்கு பாகிஸ்தானுடைய மிடில் ஆர்டர் இருக்கிறது. ஹாரிஸை இவர்கள் 3ஆம் அல்லது 4ஆம் இலக்கத்திலே விக்கெட் காப்பாளர் ஹாரிஸை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை பங்களாதேஷ் அணியுடனான அடைந்த தோல்வி இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை இன்றைய நாளிலே கொடுத்திருக்கும். ஆனால் பங்களாதேஷ் அணியுடனான போட்டிகளிலே இலங்கை அவ்வளவு இலகுவாக தோற்றுவிடவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இலங்கை துனித் வெல்லாலகே அணியிலே இருப்பாராக இருந்தால் இலங்கைக்கு 9ஆம் இலக்கம் வரைக்கும் துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆனால் 2020 போட்டிகளிலே அதிகமாக பார்ட் டைம் போலர்ஸை வைத்துக் கொண்டு போட்டிகளை வெல்லுவது முடியுமா என்கின்ற கேள்விகளையும் ஏற்படுத்துகின்ற போது தீக்ஷணவை இலங்கை அணி பிரதானமான ஒரு சுழற்பந்து வீச்சாளராக இருப்பவர், அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தசுன் சாணக்க மீது கை வைத்து விட முடியாது. ஏனால் அவர் கடந்த போட்டியின் போது இறுதி ஓவரையும் சிறப்பாக வீசினார், அரைச்சதத்தையும் அடித்திருந்தார். ஆகவே தசுன் சாணக்கவை இன்று ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. சில வழிகளில் சாமிக்கு கருணாரத்ன வரலாம் என்கின்ற பேச்சுக்கள் இருக்கின்றன சரிதா சலங்கனுடைய பேட்டிகளை பார்க்கின்ற போது. ஆனால் சாமிக்கு வருவதாக இருந்தால் யாரை அணியிலிருந்து நீக்குவது என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இலங்கை இன்று ஒரு மேலதிகமான ஒரு பிரதான பந்து வீச்சாளரை சேர்க்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி ஆசியாவினுடைய மிக முக்கியமான ஒரு போட்டித் தொடராக கருதப்படுகின்ற இந்த ஆசிய கிண்ண போட்டித் தொடரினுடைய அத்தனை விவரங்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் அறிய தந்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான வாத பிரதிவாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நேசிக்கின்ற ஒரு அணிக்கு சார்பாக மட்டும்தான் கதைக்க வேண்டும் என்று சொல்லி சிறுபிள்ளைத்தனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு பொதுவான தளம். பக்கச்சார்பில்லாமல் இதய சுத்தியோடு நேர்மையோடு கிரிக்கெட் அறிவோடு ஓரளவிற்கு பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தளம். இந்த தளத்தில் பல விமர்சனங்கள் வரும், பல கதைகள் வரும். நீங்கள் உங்கள் அணியை பற்றி கொஞ்சம் அதிகமாக விமர்சித்தால் நீங்கள் காரசாரமான வார்த்தை பிரயோகங்களை இங்கே வந்து பிரயோகிக்கிறீர்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பொதுவான தளம், உங்களுக்கு மட்டுமே சொந்தமான தளம் கிடையாது. உங்களுக்கு மட்டுமே நீங்கள் ரசிக்கின்ற அணிக்கு மட்டுமே ஆன தளம் கிடையாது. இது பொதுவான தளம், பொதுவான விடயங்களில் பேசப்படும், பொது தன்மையோடு தான் இது பார்க்கப்படும் என்பதை மனதில் கொண்டு பாருங்கள், ரசியுங்கள். தவறுகள் இருந்தால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பின்னூட்டங்களாக இடுங்கள். ஏற்றுக்கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நான் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.